அப்புறம் வச்சு பாலை சேர்த்துக்கணும். சரி யாரைங்க சக்கரை அருங்க முட்டை சக்கரை என்ன அண்ணன் மூணு வச்சு வாடுங்க. முட்டை, சர்க்கரை, வெனிலா எசன்ஸ், எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மைதா மாவில் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்சர், அதை வந்து நம்ம மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்துக்கலாம். ஒரே பக்கமாக கலந்து விடுங்க. மாற்றி மாற்றி கலந்தால் வந்து நம்மளுக்கு கேக் வந்து நல்லா வராது. ஒரே பக்கமாக நல்லா கலந்து விடுங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லைன்னா ஈனோ கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். பட்டர் ஷீட்டு சேர்த்துக்க சொன்னாங்க. பட்டர் ஷீட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் A4 ஷீட்டில் வந்து பட்டர் தடவி குக்கர் கடியில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சரை வந்து நம்ம குக்கரில் ஊற்றிக்கலாம். 45 நிமிஷம் வேக வச்சுக்கிங்க. வேக வச்சுட்டா நம்ம வெந்துடுச்சுன்னா எப்படி பார்க்குறதுன்னா, ஒரு கம்பியை குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரும். அடியில் வந்து கொஞ்சம் கரிஞ்சிருச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு வாட்டி தான் செஞ்சேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில்